உங்களோட வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம்? இந்த கேள்விக்கு உடனடியாக உங்களுக்குள்ளேருந்து ஒரு பதில் வருதா? அது 1-2 பதிலாக இருக்கலாம். ஆனால் எல்லா முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்களா? உங்கள் வாழ்க்கைக்கு 11 விஷயம் முக்கியம் அப்படின்னு ஒரு புத்தகம் சொல்லுது. அந்த 11 விஷயத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அதை எப்படி கையாளணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக மாறும் அப்படின்னு அந்த புத்தகம் பேசுது. டரியஸ் ஃபரோ அப்படின்ற ஆத்தர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு, ஃபோக்கஸ் ஆன் வாட் மேட்டர்ஸ் அப்படின்னு. நீங்கள் இந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் போகிறோம், உங்கள் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினச்ச இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். சின்ன சின்ன ஸ்டாயிக் கட்டுரைகளை இதில் அவர் சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல அட்வைஸ் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புத்தகத்திலே ரொம்ப பயனுள்ள புத்தகத்தை வாரம் 2 முறை உங்கள் கூட பகிர்ந்துப்பேன். அது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா அது உங்களோட உணர்வுகள், உங்களோட எமோஷன். உங்களோட எமோஷன்ஸை எப்படி நீங்கள் கையாள போகிறீங்க? அதுக்கு முதல் விதி ஒன்று இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களோட எமோஷனை கட்டாயம் நீங்கள் கையாள முடியும். அது என்னென்னா, உங்களோட கட்டுப்பாட்டில் இல்லாத எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் கவலைப்பட போகிறது கிடையாது. இது கேட்குறதுக்கு நல்லா இருந்தாலும் சில நேரத்தில் நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லாத பல விஷயத்தை நம்ம சரி செய்யணுன்ற ஒரு தூண்டுதல் நமக்குள்ளேருந்து வரதை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. நம்மளோட உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அவங்கள முழுமையாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அவங்க நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கிடையாது. இருந்தாலும் அவங்கள சில விஷயத்தில் நம்ம சரி செய்யணும் அப்படின்னு நினைப்போம். அந்த இடத்துல என்ன பண்ணுறது? இந்த ஆத்தர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்கிறார். எப்போவுமே உன்னோட கட்டுப்பாட்டில் எது இருக்கோ அதை சரி செய். அதை சரி செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சர்க்கிள்குள்ளே போ. அங்கே கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கலாம், கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாமல் போகலாம். அந்த இடத்த சரி செய்யணும்னு யோசி. அதுக்கப்புறம் அதை சரி செஞ்சிட்டின்னா அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய சர்க்கிளில் நீ ஃபோக்கஸ் பண்ணு. எப்போவுமே கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்தை நான் கட்டுப்படுத்த நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரிஜிடான மனநிலையில் நீ இருக்க தேவையில்லை. முதல்ல கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயத்தை சரி செய்வோம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு யோசிச்சாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை நான் சரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. ஏன்னா நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயத்தை சரி செய்கிறதுக்கே நமக்கு நேரம் பத்தாது அப்படின்னு சொல்கிறார். உங்களோட உறவினர் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்கள்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு வச்சுப்போமே. நீங்கள் அவங்கள சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது உடனடியாக என்ன செய்யணும்னா, என்கிட்ட என்னெல்லாம் கெட்ட பழக்கம் இருக்குது, நான் என்னோட கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்கேன், முதல்ல என்ன நான் சரி செஞ்சுப்போம், அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போகலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்களை சரி செய்கிறதுக்கே நேரம் பத்தாது. அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, அவங்கள சரி செய்கிறத விட என் வாழ்க்கைக்கு என்ன சரி செய்கிறது ரொம்ப முக்கியம், அதுக்கே எனக்கு நேரம் இல்லை, நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துடுவீங்க. இப்படி யோசிக்காமல் என்னோட கட்டுப்பாட்டில் அடுத்தவங்க இல்லை, அவங்கள நான் சரி செய்ய வேணாம் அப்படின்னு யோசிச்சா அதை உடனடியாக நம்மளால் ஏற்றுக்க முடியாது, ப்ராக்டிக்கலாக மாற்றவும் முடியாது. சிம்பிளான ரூல் என்னென்னா, முதல்ல நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை சரி செய்வோம். அதை சரி செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு யோசிச்சு பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லாத எமோஷன்ஸை கொடுக்கவே கொடுக்காது. எமோஷன்ஸ்னு சொல்லும் போது நம்மளோட மூடு தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிறத நம்ம பல இடத்துல பார்த்துருப்போம். நல்ல மூடில் இருப்போம், காலையில் ஒரு காஃபி எடுத்திருப்போம், கையில் ஒரு புக்கோட ரொம்ப அமைதியாக இன்றைக்கி நாள் போகுதுன்னு உட்காருவோம். ஏதோ ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுவார், ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவார். அங்கே உடனடியாக நம்மளோட மூட் அப்படின்றது மாறிடும். எவ்வளவு அமைதியாக உட்காந்துருந்தோம் அப்படின்றதையே நம்ம மறந்துடுவோம். இந்த ஆத்தர் ரொம்ப சிம்பிளான ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு, உங்களோட மூட் இப்படி ஷிஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. என்ன செய்கிறது? எப்போவுமே அடுத்தவங்க சொல்கிற விஷயத்த காது கொடுத்து கேளுங்க, அவங்கள புரிஞ்சுக்கோங்க, அவங்களோட எமோஷன்ஸை உணருங்க. ஆனால் உங்களோட எமோஷன்ஸ் எந்த நிலையில் இருக்கோ அதை விட்டு விலகி போயிடக்கூடாதுன்றதை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேயே நிற்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுங்க. அதே நேரத்தில் அடுத்தவங்களை நோக்கி போகணும் அப்படின்ற முடிவும் எடுங்க. நம்ம இப்போ ரொம்ப அமைதியான சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருக்கோன்னா, அடுத்தவங்க ஒரு துக்கமான விஷயத்தை சொல்கிறப்போ அதை முழுமையாக உணர்ந்து அவங்களுக்கு பதில் சொல்கிறது முக்கியம்தான். ஆனால் அதே நேரத்தில் நான் என்ன மனநிலையில் இருந்தேன் அப்படின்றத மறந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமான அதே நேரத்தில் குழப்பக்கூடிய, செய்யறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு ஸ்டாயிக் வழியில் உங்களோட எமோஷன்ஸை மேனேஜ் பண்ண முடியும். இந்த மூட் எமோஷன் மாதிரி தான் நம்மளோட மோட்டிவேஷனும். சில நாள் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும், சில நாள் மோட்டிவேஷனே இருக்காது. இந்த மோட்டிவேஷன் இல்லாத நாளில் நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த மோட்டிவேஷன் இல்லாத நாளில் எப்படி மோட்டிவேஷனை வர வைக்கிறது? நம்ம என்னென்னமோ பண்ணி பார்ப்போம், ஆனால் அந்த மோட்டிவேஷன் வராது. சும்மா பெட்டில் படுத்துக்கிட்டு இல்லை சோஃபாவில் உட்காந்துட்டு நம்ம ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறதும் ஒரு வருத்தத்தை கொடுக்கும், அதோடு சேர்ந்து அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்படி மோட்டிவேஷன் இல்லாத நாளில், மோட்டிவேஷன் இல்லாத தருணத்தில் இந்த மோட்டிவேஷனை வர வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா இருக்குது. அது என்னென்னா, ஏதாவது படிக்கிறது, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை புதுசாக தெரிஞ்சுக்கிறது, ஒரு பாட்காஸ்ட்டை கேட்குறது.
எப்போ மோட்டிவேஷனே உங்களுக்கு இல்லையோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்னு ஏதாவது இருக்கும். அது ஒரு கேமாக இருக்கட்டும், இல்லை அது ஒரு சயின்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிலாசபியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, அதை எடுத்து படித்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மோட்டிவேஷன் அப்படின்றது வந்துடும். அந்த மோட்டிவேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களோட எமோஷன் எல்லாமே சரியாயிடும். இந்த எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு எமோஷன் தான் ஆங்ஸைட்டி, ஒரு பதட்டம். இந்த பதட்டம் ஏன் வருது, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது? பதட்டம் எப்போ வரும்னா, ரியாலிட்டி நம்மளோட நம்பிக்கையோட ஒத்து போகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது தான். நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்படி தான் இந்த விஷயம் நடக்கும், இப்படி தான் இந்த விஷயம் நடக்கணும், இது இப்படி இருந்தால் தான் நல்லது அப்படின்ற ஒப்பீனியன் வச்சுருப்போம். ரியாலிட்டி அப்படி இருக்குமானா இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் ரியாலிட்டி நம்மளோட நம்பிக்கை கூட ஒத்து போகணும் அப்படின்னு நம்ம எப்போ எதிர்பார்க்குறோமோ அப்போ நமக்கு பதட்டம் வரும். ஒருவேளை ஒத்து போகலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும். இந்த ஆங்ஸைட்டி உங்களுக்கு வரக்கூடாது, இந்த பதட்டம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஒரு டிட்டாச்மெண்ட். எந்த ஒரு விஷயத்து கூடவும் அவ்வளவு பற்று வைக்காதீங்க. இது இப்படி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை இதுதான் சரி இதுதான் தவறு அப்படின்னு நீங்கள் நிர்ணயிக்காதீங்க. இதுதான் சரின்னு எப்போ நீங்கள் நிர்ணயிக்கிறீங்களோ ரியாலிட்டி அதோட ஒத்து போகாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதுதான் பதட்டத்தை கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து பதட்டம் வந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த டிட்டாச்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தின் மீது அதிகமாக பற்று வச்சுருக்கீங்கன்றதை கவனிங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஆங்ஸைட்டியை கொடுக்குதோ அது மீது தான் நீங்கள் பற்று வச்சுருப்பீங்க. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு 2 நாள் விட்டு பாருங்கள், பதட்டம் தானாக காணா போயிடும். இதோட இன்னொரு வடிவம் தான் டிஸப்பாயின்ட்மெண்ட், ஏமாற்றம். இந்த டிஸப்பாயின்ட்மெண்ட், ஏமாற்றம் ஏன் வருது? ஏதோ ஒரு நபரோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னோட ஆசைப்படி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே ஏமாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம பெருசாக யோசிக்கக்கூடாதுன்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். ஆனால் சில விஷயங்கள் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்காது, ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும். அவங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்குது, அப்போ நம்ம நினச்சா மாதிரி அது நடந்துடாதா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அங்கே தான் ஏமாற்றம் வரும். என்னோட கணவன் இல்லை என்னோட மனைவி இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா அவங்களால அப்படி நடந்துக்க முடியும், அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதன் மீது நான் ஒரு ஆசையை வச்சுட்டேன்னு வைங்க, கண்டிப்பாக அங்கே ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னோட முதலாளி இந்த வருஷம் எனக்கு இப்படி ஒரு சம்பள உயர்வு கொடுத்துடலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா அவரோட கட்டுப்பாட்டில் தான் அது இருக்குது. அவர் நினச்சார்னா பணத்தை நமக்கு கொடுத்துடலாம். அப்படி நம்ம எதிர்பார்க்கும் போது அங்கே ஏமாற்றம்ன்றது வரும். அடுத்தவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்தை பற்றி பெருசாக நீங்கள் யோசிக்கக்கூடாது. அது அடுத்தவங்களோட நம்மளோட நெருங்கிய ஒரு உறவோட கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத மாதிரி தான் நம்ம நடத்தணும். பக்கத்தில் இருக்கிறவங்க தானே, நம்மளோட மனைவி தானே, நம்மளோட நண்பர் தானே அப்படின்னு நீங்கள் யோசித்து அவங்க கண்டிப்பாக நமக்காக செஞ்சுருவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஏமாற்றன்றது வரும். ஏமாற்றம் வரக்கூடாதுன்னா இந்த விஷயத்தை செய்யாதீங்க. கிட்டத்தட்ட பயம் அப்படின்றதும் இந்த ஃபியர் அப்படின்றதும் இதே மாதிரி தான். இந்த பயம்ன்றது இதோட இன்னொரு வடிவம் தான். அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம நம்பும் போது தான் பயம்ன்றது நமக்கு வரும். நல்லா கவனித்து பாருங்கள், எப்போ நீங்கள் பயப்படுவீங்க? எதிர்காலத்தை பற்றி மட்டும்தான் நீங்கள் பயப்படுவீங்க. கடந்த காலத்தை பார்த்து என்றைக்காவது நீங்கள் பயந்துருக்கீங்களா? கடந்த காலத்தில் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பயப்பட மாட்டீங்க, நடந்து முடிஞ்சிருச்சு. சில சமயம் கடந்த காலத்தில் நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே, அது எதிர்காலத்தில் யாருக்காவது தெரிஞ்சிருமா அப்படின்னு நினைக்கும் போது கூட பயம் வரலாம். கடந்த காலத்திலேருந்து அது எதிர்காலத்துக்கு போகிறப்ப தான் பயமாக கூட அதால் மாற முடியும். அப்போ பயம்ன்ற ஒரு விஷயம் எப்போவுமே எதிர்காலத்தில் தான் இருக்குது. அப்போ எதிர்காலத்தில் இருக்கிற பயம் ஏன் நமக்கு வருது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு காரணம் தான், எதிர்காலத்தின் மீது ஏதோ ஒரு நம்பிக்கையை நம்ம வச்சுருக்கோம். நம்ம இப்படி நம்பிக்கிட்டு இருக்கோம், அந்த நம்பிக்கை நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு பயம்ன்றது வரும். எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட டிஃபைன்டு நம்பிக்கைன்றது இருக்கக்கூடாது. எதிர்காலம் நல்லா தான் இருக்கும், நம்ம நல்லா தான் இருப்போம், எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறது தப்பு கிடையாது. அது ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் தான். ஆனால் எதிர்காலத்தில் என்னோட வேலையிலேருந்து என்னை தூக்கிடவே மாட்டாங்க, என்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த நபர் எதிர்காலத்தில் என்னை நோக்கி திரும்ப வந்துருவார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. எதிர்காலம் இப்படி மட்டும்தான் இருக்கணுன்ற ஒரு டெஃபினேஷனை கொடுக்குறீங்க. எப்போ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கீங்களோ அப்போ பயம்ன்றது வரும். ஒருவேளை நடக்கலைன்னா அப்படின்ற பயம் வரும். எது நடந்தாலும் அது நல்லது தான் நினச்சிங்கன்னா பயம் போயிடும். ஆனால் இது ஒன்று மட்டும் நடந்தால் தான் நல்லது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா பயம் வரும். அந்த மாதிரி நம்பிக்கையை மட்டும் எடுத்து தூக்கி போட்டு பாருங்கள், பயம்ன்றது தானாக காணா போயிடும். நம்மள்கிட்ட வரக்கூடிய எமோஷன்லேயே கொஞ்சமும் பயனளிக்காத ஒரு எமோஷன்னா அது கண்டிப்பாக கோபமாக மட்டும்தான் இருக்கும். இந்த ஆத்தர் ஒரு சுச்சுவேஷனை பற்றி சொல்கிறாரு. என் வாழ்க்கையிலையும் பல தடவை இதே மாதிரி சுச்சுவேஷன் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இரவு ஒரு 10-11 மணி இருக்குமா, அவரோட வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டுட்டு தூங்க போகலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு.
வாஷிங் மிஷினில் துணியை போட்டு ஆன் பண்ணுறப்போ மெஷின் ஒர்க் ஆகலை, ஏதோ ஒரு பிரச்சனை அதில் இருந்திருக்கு. திரும்ப திரும்ப பட்டன் அமுக்கிறாது, ஓடவே இல்லை. உடனடியாக அவருக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு. இப்போ வாங்கின மிஷின் தானே, இது ஒழுங்காக ஓடாதா அப்படின்னு கோவப்பட ஆரம்பிச்சிடுறாரு. அன்றைக்கி இரவு முழுக்க அந்த கோவத்தால் அவரால் தூங்கவே முடியலையா. மெஷின் அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம். ஒருவேளை ஓடலைன்னா காலையில் அதை சரி செஞ்சுக்க முடியும். ஆனால் அது ஓடலைன்றதுக்காக உயிரில்லாத ஒரு விஷயத்தை பார்த்து கோவப்பட்டு அன்றைக்கி இரவு முழுக்க தூங்காமல் இருக்கும். இதை தான் ஸ்டாய்சிசம் எப்போவுமே நமக்கு சொல்லித்தரும். ஏதாவது ஒரு விஷயம் உங்களை கோவப்படுத்துதுன்னா அந்த கோவப்படுத்திய விஷயம் உங்களுக்கு தரக்கூடிய காயத்தை விட அந்த கோவம் அதிகமான காயம் கொடுக்கும். அந்த கோவத்தால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல் உங்களுக்கு காயத்தை அதிகமாக கொடுக்கும். நம்மளை ஏதோ ஒரு நபர் கோவப்படுத்திடுவார். அவர் கோவப்படுத்தும் போது கூட நமக்கு காயம் கம்மியாக தான் வந்திருக்கும். அவர் கோவப்படுத்திட்டாரேன்னு நம்ம திரும்ப செயலாற்றுவோம்ல, அது அதை விட பெரிய காயத்தை கொடுக்கும். அதனால தான் கோவன்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அப்போ கோவத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்டாய்சிசம் சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்லுது, தள்ளி போடுங்க அப்படின்னு. அதை விட டீப்பான ஒரு விஷயத்த சொல்லுது, கோபம் தரக்கூடிய விஷயங்களை பார்த்து சிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லுது. மெஷின் ஒழுங்காக ஓடலையா, இந்த நேரத்தில் மக்கர் பண்ணுதுன்னு நினச்சி சிரிச்சு பாருங்கள். இல்லை கடைக்காரர் நம்மளை எப்படி ஏமாற்றிட்டா இருப்பார் அப்படின்னு சிரிச்சு பாருங்கள். கோவன்றது தானாக காணா போயிடும். அடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட எண்ணங்கள், உங்களோட தாட்ஸ். உங்களோட எண்ணத்தை மேனேஜ் பண்ணுறது எப்படி? என்னோடய எண்ணங்கள் எப்போவுமே சரியாக இருக்கணும்னா நான் என்னெல்லாம் செய்யலாம்? ஸ்டாய்சிசம் இல்லை ஸ்டாயிக் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து இந்த ஆத்தர் என்னெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காரு? முதல் விஷயம், எப்போவுமே தொடர்ந்து எழுதக்கூடிய பழக்கத்தை வச்சுருங்க. மார்க்கஸ் செரிலியஸ் ஒவ்வொரு நாளும் இரவு அவருக்காகவே அவர் எழுதிக்கிட்டார். அதை தான் இன்றைக்கி நம்ம மெடிடேஷன்ஸ் அப்படின்ற புத்தகமாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களோட எண்ணங்கள் சீராக இருக்கணும்னா அதுக்கு ஒரு சிம்பிளான ரூல் என்னென்னா, பேப்பரும் ஒரு பெண்ணும் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறது. இல்லை அதை விட பெஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ஜேர்னலை எப்போவுமே உங்கள் கூட வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் அதில் எழுதுங்க. உங்கள் மனதில் என்னெல்லாம் தோணுது அப்படின்றத எழுதுங்க. அன்றைக்கி என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத எழுதுங்க. அன்றைக்கி என்னெல்லாம் சரியாக செஞ்சீங்க, தப்பாக செஞ்சீங்க அப்படின்றத எழுதுங்க. இதை எழுதிட்டு காலப்போக்கில் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கிறப்போ உங்களோட எண்ணங்கள் தானாக சீராகும். நான் இதை ரொம்ப தேவையில்லாமல் இதுக்காக இப்படி யோசிச்சிட்டேன், தேவையில்லாத இந்த மாதிரி சிந்தனைகளை நான் எழுதி வச்சுருக்கேன், இதை நான் மாற்றிக்கிட்டு இருந்திருக்கலாம், இப்படி நான் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். உங்கள் எண்ணங்கள் சரியாக இருக்கணும்னா ஒரு சிம்பிளான அட்வைஸை இவர் சொல்கிறார். தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் அதிகமாக கன்சியூம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள் மூளைக்குள்ளே போனதுன்னா நிறைய எண்ணங்கள் அப்படின்றது உருவாகும். ஒரு இன்ஃபர்மேஷன் என்னோடய மூளைக்குள்ளே போகுதுன்னா அதை பற்றி யோசிக்காமல் அப்படியே என்னால் தூக்கி போட முடியாது. ஏதோ ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டாருன்னா அதை பற்றி நான் யோசிப்பேன். இப்போ சம்மந்தமே இல்லாமல் நான் யானை அப்படின்னு சொன்னேன்னா யானையை பற்றி ஏதாவது நீங்கள் யோசிக்க தானே செய்வீங்க. அப்படி தானே நம்மளோட மூளைன்றது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா எவ்வளவு எண்ணங்கள் என் மூளையில் ஓடும். நான் ஒரு புத்தகத்தை படித்தேன்னா கண்டிப்பாக அடுத்த சில மணி நேரங்கள் அந்த புத்தகத்தை பற்றி யோசிப்பேன். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னோடய மூளைக்குள்ளே போகாத வரைக்கும் அந்த புத்தகத்தை பற்றி நான் ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்க போகிறேன். அப்போ தொடர்ந்து இப்படி இன்ஃபர்மேஷன் மாறி மாறி சோஷியல் மீடியா மூலமாக நம்ம மூளைக்கு போனதுன்னா அங்கே எப்படி எண்ணங்கள் சரியாக இருக்கும்? இல்லை தொடர்ந்து நம்ம நியூஸ் சேனல் பார்க்குறோம், இல்லை ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்படி நிறைய நியூஸை கன்சியூம் பண்ணோன்னா கண்டிப்பாக எண்ணங்கள்ன்றது நல்லா இருக்க போகிறதில்ல. இப்படி சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், நியூஸ் சேனலாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்காது அப்படின்னு இவர் சொல்கிறார். என்னோட எண்ணம் நல்லா இருக்கணும்னா எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது. அது நல்ல டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி. இப்போ நான் உட்காந்து இந்த வீடியோவில் இந்த புத்தகத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன்னா இப்போ சம்மந்தமே இல்லாமல் இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய புத்தகத்தில் ஏதாவது ஒன்று எடுத்து படிப்போம், இல்லை என்னென்னலாம் புத்தகம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம், இல்லை அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட்டாக வைக்கலாமா அப்படின்லாம் நான் யோசிச்சேன்னா அது செயல் நல்லா இருந்தாலும் அந்த செயல் இப்போ வந்திருக்கவே கூடாது. நான் ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த நேரத்தில் அதில் தான் நான் கவனத்தை செலுத்தணும். அதை விட நல்ல செயலை பற்றி கூட அப்போ நான் யோசிக்க கூடாது. அப்படிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? சிம்பிளான ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த உலகத்தில் எந்த ஒரு ஸ்கில் நமக்கு வரணும்னாலும் நம்ம அதை பயிற்சி பண்ணணும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க. நீங்கள் ஸ்கூல் காலேஜில் படிக்கிறீங்கன்னா ஒரு மணி நேரம் ஃபோன் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் பக்கத்தில் இல்லாமல் 1 மணி நேரம் கண்டிப்பாக படித்தே ஆகணும்னு ஒவ்வொரு நாளும் படிங்க. ஏன்னா அது ரொம்ப கொடுத்து வைத்த ஒரு வயது. இந்த மாதிரி ஃபோக்கஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ரொம்ப ஒரு நல்ல ஏஜ் அது. ஏன்னா கட்டாயம் உங்களுக்கு வேலைன்றது இருக்கும், ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்கும், படிக்கணும். அதை ஒவ்வொரு நாளும் படிங்க. இல்லை நீங்கள் ஸ்கூல் காலேஜில் இல்லை அப்படின்னா 1 மணி நேரம் ஃபோக்கஸ்டாக ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க. அந்த நேரத்தில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கு இதை நம்ம செய்யலாம். ஆனால் அதுக்காக மட்டும் இங்கே நம்ம செய்ய போகிறதில்ல. நம்மளோட எண்ணத்தை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காகவும் இதை நம்ம செய்ய போகிறோம். அடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா?
இந்த ஆத்தர் ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறார். இவர் ஒரு பெரிய காரை வாங்கினாராம். அந்த காரை வாங்கினதுக்கு அப்புறம் தான் இவருக்கு புரியுது அதை நம்ம பெருசாக ஓட்ட போகிறதே கிடையாது அப்படின்னு. அப்போ உட்காந்து சிந்திக்கிறாரு, இந்த காரை நம்ம ஏன் வாங்கினோம்? நம்ம இந்த காரை நம்ம யாராக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதற்காக வாங்கிட்டோம். அடுத்தவங்க என்னை மதிக்கணும், அடுத்தவங்களுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய ஆத்தர், நிறைய சம்பாதிக்கிறேன், நான் ஒரு பெரிய பணக்காரன், நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு காட்டணும், அப்படிப்பட்ட ஒரு நபராக வெளியே தெரியணுன்றதுக்காக காரை வாங்கிட்டோம். ஆனால் உண்மையாக நம்ம யார் அப்படின்னு பார்த்தா பெருசாக பயணம் பண்ணாத ஒரு நபர் தான், பெருசாக காரில் போகிறத விரும்பாத ஒரு நபர் தான். எப்போ நான் யாருன்றதை புரிஞ்சிக்காமல் நான் யாராக அடுத்தவங்களால் பார்க்கப்படணுன்றதுக்காக செயலை செய்கிறனோ அங்கே நிறைய இழப்புகள் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறார். அதில் ஒரு முக்கியமான இழப்பு இப்படிப்பட்ட பண இழப்பையும் நம்ம செய்வோம். பணம் மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், இது எல்லாத்தையுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்படும் எப்போ நம்ம யாருன்றதை புரிஞ்சிக்காமல் இருக்கோமோ. நம்ம யாருன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட பலம் என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களோட பலம் என்ன? இந்த கேள்விக்கு கட்டாயம் நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்னா, என்னோடய பலம் இது, ஏன்னா அன்றைக்கி ஒருத்தவர் நான் இதை செய்யும் போது கை தட்டினார், இதுதான் என்னோட பலம். ஏன்னா ஒருத்தவர் இதை நான் செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, நீ ரொம்ப நல்லா பேசுகிறப்பான்னு ஒருத்தர் சொன்னார், அப்போ என்னோடய பலம் ஒழுங்காக பேசுகிறது தான். நிறைய பேர் நான் பேசும்போது பார்க்குறாங்க, அப்போது என்னோடய பலம் பேசுகிறது தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்போவுமே நம்மளோட பலம் அடுத்தவங்க எதை பாராட்டுறாங்க, எதுக்கு கைத்தட்டுறாங்க, எது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்றதை பொறுத்து அமைய போகிறதே கிடையாது. நம்மளோட பலம் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் எந்தவித கஷ்டத்தை பற்றுக்கோன்றதை வச்சு தான் அமையுது. இதை தான் ஸ்டாய்சிசமும் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லும். நீங்கள் என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ அது உங்களுக்கு பலமாக மாறும் அப்படின்னு அது சொல்லுது. ஒரு மாலுமியோட பலம் எப்போ வெளிப்படும்னா ஒரு புயல் அடிக்கும் போது மட்டும்தான். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தை கடந்து வந்திருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த கஷ்டத்தை கடந்து வரப்போ கட்டாயம் ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு வந்திருப்பீங்க, ஒரு விதமான மனிதனாக மாறியிருப்பீங்க. அதுதான் உங்களோட பலம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தவங்க எதுக்கு பாராட்டுறாங்கன்றதை பார்க்காதீங்க. ரெண்டாவது, உங்களோட ஒர்த் என்ன அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கணும். நம்மளோட ஒர்த் என்ன? இதையும் நம்ம எதை வச்சு சொல்லுவோம்னா, நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன், அப்போ நான் ரொம்ப அதிகமாக ஒர்த்தான ஆள், நான் நிறைய சாதனை பண்ணிட்டேன், அப்போ நான் ஒர்த்தான ஆள், நான் அவார்டு வாங்கிட்டேன், இதை நான் செஞ்சுட்டேன், என்னை இப்படி பாராட்டிட்டாங்க, எனக்கு இந்த பரிசை கொடுத்துட்டாங்க, இந்த பேரை கொடுத்துட்டாங்க, இந்த பணத்தை கொடுத்துட்டாங்க, அதனால என்னோடய ஒர்த் அதிகம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கேயும் நம்ம ஒழுங்காக புரிஞ்சு வச்சில்ல. அடுத்தவங்களுக்காக தான் நம்ம யாருன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ உண்மையாக நம்மளோட ஒர்த் என்னன்றதை எதை வச்சு நம்ம நிர்ணயிக்கணும்? என்னோட கேரக்டர் என்னன்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு மட்டும்தான் என்னோட ஒர்த் என்னன்றதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கணும். நான் எவ்வளவோ சாதனை பண்ணியிருக்கலாம், ஆனால் என்னோட கேரக்டர் நல்லா இல்லை அப்படின்னா என்னோட ஒர்த் ரொம்ப கம்மி தான். என்னோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு என்னோட செல்ஃப் ஒர்த்தை நான் நிர்ணயிக்கணும். வெளியில் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் என்னை பார்த்துக்கிட்டோம், எதுக்கு வேணால் பாராட்டிக்கிட்டோம், ஆனால் என்னோட கேரக்டரை வச்சு மட்டும்தான் என்ன நான் பாராட்டணும். அப்போ என்னோடய கேரக்டர் நல்லதா கெட்டதா அப்படின்றத எதை வச்சு நான் தீர்மானிக்கிறது? அதுக்கு தான் நம்மளோட வேல்யூஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதை நான் மதிக்கிறேன், எது எனக்கு ரொம்ப முக்கியம், என் வாழ்க்கையின் தத்துவம் என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை மதிக்கிறீங்க அது உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம். ஆனால் நீங்கள் எதை மதிக்கிறீங்களோ அதை தான் ஓப்பனாக பேசுகிறீங்களா, என்ன பேசுகிறீங்களோ அதை தான் செயலாக செய்கிறீங்களா? இது மூணும் ஒரே கோட்டில் இருந்ததுன்னா நீங்கள் நல்ல கேரக்டரில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் இங்கே அதை விட ரொம்ப முக்கியம், யாருமே உங்களை பார்க்காதப்பையும் நீங்கள் உங்களோட வேல்யூஸ் என்ன, உங்களோட ஃபிலாசபி என்ன, அதன்படி தான் நடக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளிப்படையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் ஏதோ ஒரு விஷயத்தை மதிக்கிறேன், அதை நான் தனியாக இருக்கும் போதும் அதை தான் செய்கிறேன், அடுத்தவங்க கூட இருக்கும் போதும் அதே விஷயத்தை தான் செய்கிறேன். அப்போது நான் என்னோட கேரக்டர் படி தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன நான் மதிப்பேன், என்னோட செல்ஃப் ஒர்த்துன்றது அதிகமாகும். அதற்காக ஒருத்தவங்க பாராட்டினா அந்த பாராட்டு கூட எனக்கு தான் சேரும். ஒருவேளை நான் ஏதோ ஒரு விஷயத்தை நம்புகிறேன், ஏதோ ஒரு விஷயத்தை தனிமையில் செய்கிறேன், ஆனால் வெளியே வேறு விஷயத்தை செஞ்சு அதனால் பாராட்ட பெற்றேன்னா அந்த பாராட்டு எனக்கானதே கிடையாது. உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்து முக்கியமான விஷயம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள். எப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும்? ரொம்ப நல்ல முடிவை தான் நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கணும். நல்ல முடிவு எடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் எடுத்த முடிவுலாம் நல்ல முடிவு, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் இங்கே சொல்ல வரல. முடிவு எடுக்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் வாழ்க்கையில் எப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டி அடைவீங்க? இந்த உலகத்திலேயே யார் மிகவும் அதிகாரம் படைத்த ஒரு நபராக இருப்பாங்க? யார் அடுத்தவங்களெல்லாம் கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகாரம் அதிகம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அத்தாரிட்டி, ஒரு மிக உயரிய ஒரு அதிகாரம் எதுவாக தெரியுமா இருக்கும்? எனக்கான முடிவை நான் எடுக்கிறதுக்கான சுதந்திரம் எனக்கு இருக்குது, உரிமை எனக்கு இருக்குது, அதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு நபர் தான். அப்போ உங்களுக்கான முடிவை நீங்கள் எடுக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பல நேரத்தில் நமக்கான முடிவை நம்ம எடுக்கிறதே கிடையாது. நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளோட முடிவை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம். ஒரு க்ரௌடுக்கிட்ட முக்கியமாக அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம்.
முடிவுகளை சில சமயம் அவுட் சோர்ஸ் பண்ணுறது பெரிய தப்பு கிடையாது. நிறைய சிந்தனையாளர்களும் சாதித்த மனிதர்களையும் பார்த்து நம்ம முடிவெடுக்கிறது தப்பு கிடையாது. அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு நமக்கான முடிவை நம்ம எடுக்கிறதுல பெரிய தப்பும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி முடிவெடுத்துக்கிட்டு இருக்கோம்? நம்மளோட முடிவுகள் அனைத்தையும் க்ரௌட் சோர்ஸ் பண்ணிட்டோம். வெளியே கூட்டத்துக்கிட்ட நீ எனக்கான முடிவு எடுத்து கொடு அப்படின்னு கொடுத்துட்டோம். எல்லாரும் சேர்ந்து இந்த வேலை செய்கிறாங்களா? அப்போ கண்டிப்பாக அது நல்ல வேலையாக தான் இருக்கும், நம்மளும் செஞ்சிடலாம். எல்லாரும் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறாங்களா? நம்மளும் படிச்சிடலாம். எல்லாரும் இந்த துறைக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறாங்களா? நம்மளும் அங்கேயே போயிடலாம், சேஃபாக இருக்கலாம். இப்படி நம்ம யோசிக்கிறது உண்மையான சேஃப்டியா? உண்மையாக நம்மளோட முடிவை ஒரு கூட்டத்துக்கிட்ட கொடுத்தா அது சேஃபாக இருக்குமா? நம்ம முடிவெடுத்தால் எவ்வளவு தவறாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அதே அளவு தவறாக போகிறதுக்கான வாய்ப்பு கூட்டத்துக்கிட்டையும் இருக்குது. கூட்டம் எல்லாம் மிகப்பெரிய ஞானிகள் கிடையாது. நம்மளை மாதிரி மனிதர்கள் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ அங்கே முடிவுன்றது, தவறான முடிவுன்றது ஆம்ப்ளிஃபை ஆகலாமே தவிர, இன்னும் பெருசாக்கப்படலாமே தவிர, அது கண்டிப்பாக அங்கேருந்து எலிமினேட் ஆக போகிறது இல்லை, அங்கே இல்லாமல் போகிறதே கிடையாது. அப்போ நமக்கான முடிவை நம்ம எடுக்கணும். தப்பாக எடுத்தால் கூட பாடத்தை கற்றுப்போம், தப்பாக எடுத்தால் கூட நம்ம யாருன்றதை நம்ம புரிஞ்சுப்போம். நமக்கான முடிவுகளை நம்ம எடுக்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயம். அப்படி நம்ம முடிவு எடுக்கிறப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் திட்டம்னு ஒன்று வச்சுருப்போம். அந்த திட்டத்திற்காக தான் எல்லா முடிவும் எடுத்துக்கிட்டு இருப்போம். திட்டம்னு ஒன்று தீட்டிட்டோம்னா அதை தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லலை. உங்கள் வாழ்க்கைக்கான திட்டத்தை நீங்கள் தீட்டுங்க, முடிவுகளை எடுங்க. அது தப்புன்னு தெரிஞ்சால் மாற்றிக்கோங்க. தொடர்ந்து ஃப்ளெக்சிபிளாக இருங்க. ஒரு நல்ல வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி என்ன தெரியுமா? கடினத்தன்மை. ரிஜிடாக நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு நல்ல வாழ்க்கைக்கான எதிரி. வளைஞ்சு கொடுத்து போக தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக உங்களுக்கு நீங்களே ஒரு விஷயத்தை இதுதான் சரின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை தான் கடைசி வரைக்கும் நம்பணுன்ற அவசியம் கிடையாது. அதுதான் சரின்னு முடிவெடுக்கணுன்றதும் கிடையாது. தப்புன்னு தெரிஞ்சால் மாற்றிக்கோங்க. திரும்பவும் இதே சரின்னு தோணா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. உங்களோட சிந்தனைக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. ஏதோ ஒரு விஷயத்தை என்றைக்கோ நம்பிட்டோம், ஆதரிச்சிட்டோன்றதுக்காக கடைசி வரைக்கும் அதை நம்புற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. முடிவுகளை மாற்றி மாற்றி எடுங்க, தப்பு கிடையாது. நமக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னவாக இருக்கும்னா, ஒரு முழுமையான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்ற ஒரு திருப்தி. முழுமையான வாழ்க்கையை நம்ம ஏன் வாழ்கிறதில்ல அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாளில் முடியுன்ற ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால தான். நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்போம். இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் அறம் சார்ந்த செயலை செய்யாமல் அன்பை காட்டாமல் இருப்போம். இதெல்லாம் செய்யும் போது நம்ம மனதில் என்ன இருக்குது? இப்படி இருக்கக்கூடாதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இருந்தாலும் நம்ம அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்னும் கொஞ்ச நாளில் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அப்படின்றத யோசிக்காதது தான். நம்ம என்ன நினச்சிடுவோம், இது எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கலாம், நாளிலேருந்து நம்ம ஒழுங்காக இருந்துடலாம், நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது இது எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கு, இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். எப்போவுமே இந்த ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ளஷர் எடுத்துக்கலாம், லாங் டேர்மில் அதை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வாழ்க்கைன்றது எப்போவுமே ரொம்ப சின்னதுன்னு எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இன்றைக்கே இது எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். எப்போ நமக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம முழுமையாக வாழலன்ற உணர்வு வரும்? மரணப்படுக்கையில் போய் திரும்பி பார்க்குறப்ப தான். எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கலாம், நாளைக்கு இது சரியாயிடும் அப்படின்லாம் யோசித்தோமே, ஆனால் சரி செய்கிறதுக்கான நேரமே நம்மள்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கேன்ற உண்மையை பார்க்குறப்ப தான் வாழ்க்கையை நம்ம முழுமையாக வாழலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. அப்போ வாழ்க்கையை முழுமையாக வாழணும்னா நம்ம வாழ்க்கையே ரொம்ப சின்னது தான்ற உண்மையை புரிஞ்சுக்கணும். அதை அடிக்கடி பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்க போகிறோன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்றைக்கி என்ன செய்யணுன்றது நமக்கு தெரியும். அதை செய்கிறதுக்கான ஒரு அர்ஜென்சியும் நமக்கு வரும். இப்படி வாழ்க்கைன்னு சொல்லிட்டா உடனடியாக அந்த வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கட்டாயம் சொல்வோம். ஆனால் சந்தோஷத்தை எப்போவுமே நம்ம ஒரு டெஸ்டினேஷனாக பார்ப்போம், போய் சேர வேண்டிய இடமாவே பார்ப்போம். சந்தோஷம், மகிழ்ச்சின்றது போய் சேர வேண்டிய ஒரு இடம் கிடையாது, அது ஒரு முடிவு கிடையாது. தினமும் நீங்கள் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்கிறதும் உங்களோட கட்டுப்பாட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு மட்டுமே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை. சந்தோஷன்றது போய் சேர முடியாத ஒரு இடம், எப்போவுமே கூட இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நமக்குள்ளே எப்போவுமே இருக்குது. அறம் சார்ந்த நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயத்தை மட்டுமே கட்டுப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையில் அது கிடைக்கும். இந்த சந்தோஷம் இன்னொரு இடத்துலையும் நமக்கு கிடைக்கும். ஸ்டாய்சிசம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லித் தருது. அது என்னென்னா, எந்த ஒரு பொருளையும் நம்மளோடது அப்படின்னு எடுத்துக்காமல் இருக்கிறது. நம்மள்ட்ட நிறைய பொருட்கள் இருக்கலாம், பயன்படுத்தலாம், அதுலேருந்து மகிழ்ச்சி அடையலாம், ஆனால் அதை ஓன் பண்ணக்கூடாது. அதுதான் என்னோடது அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிற எல்லா விஷயமும் நம்மளை விட்டு போக தான் போகுது. அப்போ இது என்னோடது அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா அது போயிடுமோன்ற பயம் என் கூடவே இருக்கும். அது போயிட்டா நிறைய வருத்தங்கள் அப்படின்றது வரும். ஒரு கதையை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒரு மிகப்பெரிய விலை உயர்ந்த ஒரு சிலையை வாங்கி வீட்டுக்கு நடுவில் வச்சிடுறார். பல $1 மில்லியன் கொடுத்து அந்த சிலையை வாங்கி வச்சிடுறார். பளிங்கியால் ஆனது.
ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த சிலையை கீழே தூக்கி போட்டு உடைக்கிறார். உடைச்சிட்டு அப்பா அப்படின்னு போய் நிம்மதியாக உட்கார்றார். அவர்கிட்ட இவ்வளவு காஸ்ட்லியான சிலையை பார்த்து பார்த்து வாங்கி வீட்டுக்கு நடுவில் வச்சுருந்தீங்க, திடீர்னு எதுக்கு கீழே போட்டு உடைச்சிங்க அப்படின்னு கேட்டப்போ சொல்கிறார், இந்த சிலை வீட்டுக்கு நடுவில் இருக்கிற வரைக்கும் இது எப்பயாவது விழுந்து உடஞ்சிருமோன்னு லாஸ்ட் 1-2 வருஷமாக நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ அது உடஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அந்த கவலைன்றது எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். எபிக்டேட்டஸும் இதே விஷயத்தை அவரோட வாழ்க்கையில் பண்ணியிருக்காரு. பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவருக்கு ஒரு நாள் ஒரு பரிசு கிடைக்குது. ஒரு தங்கத்தாலான ஒரு விலை உயர்ந்த ஒரு விளக்கு கிடைக்குது. அந்த விளக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராரு. வச்சு அதில் தினமும் சாயங்காலம் அந்த விளக்கொலியில் தான் அவர் படிக்கிறார். அந்த விளக்கை அவர் ரசிச்சுக்கிட்டே இருப்பார். அதில் தான் அவரோட சாயங்கால பொழுதை முழுமையாக கழிப்பார். ஒரு நாள் திடீர்னு அந்த விளக்கு திருட்டு போயிடுது, காணா போயிடுது. உடனடியாக அவர் என்ன பண்ணார், வீட்டில் இருக்கக்கூடிய காசை வச்சு மண்ணால் ஆன ஒரு விளக்கை வாங்கினாராம். அந்த விளக்கை ஏற்றிட்டு அதில் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதையும் அதே மாதிரி ரசிக்க ஆரம்பிக்கிறார். கூட இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, தங்கத்தால் ஆன அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு விளக்கு, அவ்வளவு ரொம்ப ரசித்து வச்சுருந்தீங்க, அதை திருடிட்டு போயிட்டாங்க, கவலையே இல்லாமல் இன்னொரு மண்ணாலான விளக்கை வாங்கி வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொன்னார், அந்த பொருள் இருந்த வரைக்கும் நான் பயன்படுத்திக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அது போயிடும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ போயிடுச்சு, அதுக்காக உட்காந்து வருத்தப்பட முடியாது இல்லையா, பயன்படுத்தின வரைக்கும் பயன்படுத்திட்டேன், இப்போ இதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உங்கள்கிட்ட நிறைய பொருட்கள் வச்சுக்கிறது தப்பே கிடையாது, ஆனால் அது போயிடும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. அது இருக்கும்போது சந்தோஷமாக பயன்படுத்துங்க, போனால் போகட்டும்னு இருங்க, அதை ஓன் பண்ணாதீங்க. இப்படி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் செய்யணும். அது வாழ்க்கையை ஆட்டோ பைலட் மோடில் வாழக்கூடாது. நமக்கு என்னெல்லாம் ட்ரிகர்ஸ் இருக்குது, எந்த ஒரு விஷயம் நம்மளோட உணர்வுகளை அதிகமாக தூண்டி விடுது, எதெல்லாம் நம்ம பெருசாக யோசிக்காமலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு பழக்கத்தால் ஒரு ஹேபிட்னால யோசிக்காமல் டிஃபால்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும். அதை கவனித்து அது சரியாக தப்பான்றதை நீங்கள் மாற்ற கற்றுக்கணும். நம்ம ஏதாவது ஒரு செயலை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளோட டிஃபால்ட் ஆகிடும், நம்மளோட ஹேபிட் ஆகிடும். அந்த தருணத்தில் அந்த செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது, நம்ம வேறு ஏதோ செய்கிறோம்னு நினச்சி செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு நபர் அடுத்தவரை காயப்படுத்தக்கூடிய வார்த்தையவே பேசிக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் ஏன் அடுத்தவங்களை எப்போவுமே காயப்படுத்துறேன்னு கேட்டால், நான் என்ன பண்ணேன், நான் நார்மலாக தானே பேசினேன் அப்படின்னு சொல்வார். உண்மையாகவே அவர் நார்மலாக தான் பேசினார். ஆனால் தொடர்ந்து காயப்படுத்தக்கூடிய சொற்களை பேசி பேசி அவரோட நார்மலே காயப்படுத்துறதா மாறிடுச்சு. அதனால தான் நிறைய பேர் அவர் காயப்படுத்துவார். அவர்கிட்ட கேட்டால் அவர் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அவர் ஏதாவது சொன்னீங்கன்னா அங்கே அவர் கோச்சிப்பார். அது எல்லாத்துக்கும் காரணம் அவரோட டிஃபால்ட் ஸ்டேட். அது அப்படி நம்மளோட டிஃபால்ட் ஸ்டேட் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதெல்லாம் பழக்கமாக மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கோன்றதை புரிஞ்சுக்கணும். ஆட்டோ பைலட்டில் வாழக்கூடாது. இப்படி வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கையை நம்ம முழுமையாக வாழ்கிறோன்ற உணர்வு வரும். அந்த முக்கியமான விஷயத்தை அடையவும் முடியும். அடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட எதிர்காலம். தொடர்ந்து நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து சிறப்பான மனிதனாக மாறிக்கிட்டே இருக்கீங்களா? எது சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மைண்டாக இருக்கட்டும், பாடியாக இருக்கட்டும், தொடர்ந்து தெளிவு அடைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா அதுதான் சிறப்பு. நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறதோ இல்லை இப்படிப்பட்ட பதவிக்கு போகிறதோ சிறப்புன்னு இங்கே எவரும் சொல்லலை. ரொம்ப சிம்பிளாக உங்களோட மைண்டையும் உங்களோட பாடியையும் சிறப்பான இடத்தை நோக்கி நகர்த்திக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் சிறப்பான ஒரு வளர்ச்சியை அடைகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ தொடர்ந்து என்ன பண்ணணும்? உங்கள் உடலை ஒழுங்காக பார்த்துக்கக்கூடிய செயலை செய்யணும், உங்களோட மனதை பார்த்துக்கக்கூடிய செயலை செய்யணும். இது ரெண்டும் தானாக சரியாகும் அப்படின்றதும் கிடையாது, இது ரெண்டும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னும் கிடையாது. அது மோசமாக இருந்ததுன்னா தொடர்ந்து நல்ல செயல்களை செய்கிறது மூலமாக சரியாக்கிக்க முடியும். ரொம்ப உலகத்திலேயே சரியான விஷயமா அது இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து மோசமான செயல்களை செஞ்சீங்கன்னா அது திரும்ப மோசமான விஷயமா மாறிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நல்ல செயல்களை உங்கள் உடம்புக்காகவும் மனதுக்காகவும் செய்யணும். லைஃப்பில் நிறைய ரிசோர்ஸ் வேணும், நிறைய செல்வங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படலாம். ஆனால் ரிசோர்ஸ்னால் என்ன? நம்மள்ட்ட இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு என் வாழ்க்கையை எப்படி சிறப்பாக மாற்றுறதுன்றதை யோசிச்சா அங்கே ரிசோர்ஸ்ஃபுல்னஸ்ன்றது இருக்குது. ரிசோர்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் இவ்வளவு இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இவ்வளவு இருந்தால் தான் என் லைஃப் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதை பெருக்கிக்கணுன்றது தப்பு கிடையாது. ஆனால் இருக்கிறத வச்சு என் லைஃப்பை பர்ஃபெக்டாக எப்படி மாற்றுறது, இருக்கிறத வச்சு என் லைஃப்பை எப்படி சிறப்பாக மாற்றுறது அப்படின்றத யோசிக்கணும். அப்படி யோசிச்சிங்கன்னா தான் இருக்கிற ரிசோர்ஸ்ன்றதே அதிகமாகவும் செய்யும். லைஃப்பில் தொடர்ந்து சிறப்பாகிட்டே இருக்கணும்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கணும். அதுதான் தவறுகள், மிஸ்டேக்ஸ். நிறைய தவறுகள் பண்ணுறது தப்பே கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணணும், குற்றம் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு செயலை செய்கிறீங்க, அதில் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க. இந்த ஃபெயிலியர் தான் உங்களை அடுத்த நாள் சிறப்பான மனிதனாக மாற்ற போகுது. அப்போ ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நான் என்ன பாடம் கற்றுக்கிட்டேன், என்ன தப்பாக செஞ்சேன் அப்படின்றத நீங்கள் கேட்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை தப்பாக செஞ்சு பாடத்தை நீங்கள் கற்றுக்கலன்னா புதுசாக எதையுமே நீங்கள் செய்யலை, ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போகலன்னு அர்த்தம். அப்போ ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறது, ஒரு சிறந்த வாழ்க்கையை அடையிறது, இதற்கான சீக்ரெட் என்ன இருக்குது?
இதுக்கு ஒரு சீக்ரெட்டே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்க்குறதுக்கு அவ்வளவு ஈடுபாடோடு அது இருக்காது, பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக அது இருக்காது, ஒரு மேஜிக் மாதிரி இருக்காது. தொடர்ந்து ஒரே விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உடல் பயிற்சி பண்ணுறீங்களா, பண்ணிக்கிட்டே இருக்கணும். படிக்கிறீங்களா, படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணணுமா, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்க்கும்போது திரும்ப திரும்ப ருட்டீனாக தான் தெரியும், ஆனால் அதுதான் சிறப்பான வாழ்க்கையே கொடுக்கும். சிறப்பான வாழ்க்கைனா பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு மேஜிக் மாதிரியோ இல்லை ரொம்ப கிளாமராவோ இருக்கும்னு நினைக்கவே கூடாது. இது ஒரு மிகப்பெரிய ஆர்ட், ஒரு மிகப்பெரிய கலை. இந்த கலையை நீங்கள் கற்றுக்கணும். உங்கள்கிட்ட தொடர்ந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அப்படிப்பட்ட மனிதனாக தான் எதிர்காலத்தில் நீங்கள் மாற போகிறீங்க. அப்போ தொடர்ந்து நேர்மறையான விஷயத்தை பேசுகிறது எப்படின்றத கற்றுக்கணும். தொடர்ந்து உங்கள்கிட்ட நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதை கவனிங்க. முடிஞ்சால் முன்ன சொன்ன மாதிரி ஒரு ஜேர்னலில் எழுத பழகுங்க. அங்கே எழுதும் போது நெகட்டிவான விஷயங்கள் வருதுன்னா கவலைப்படாமல் திரும்ப எழுதுங்க. எழுதிட்டு படிங்க. படிச்சுட்டு இதை நான் ரொம்ப தவறாக பேசிக்கிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இதை நான் ரொம்ப எதிர்மறையாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத உணருங்க. அப்படி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எதிர்மறை கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி நேர்மறையான செல்ஃப் டாக் உங்கள்கிட்டயே நீங்கள் பேசக்கூடிய குணன்றது வரும். ரெண்டாவது, உங்களை நீங்களே மன்னிக்க கற்றுக்கணும். நம்ம எல்லாருமே நிறைய தவறுகள் பண்ணுவோம். தவறு பண்ணி தான் அங்கேருந்து நிறைய விஷயத்தை கற்றுப்போம். தவறு செய்யும் போது இது தவறுன்னு நமக்கு தெரியாமல் தான் இருக்கும். ஒரு விஷயம் தவறுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக யாரும் பண்ண போகிறதில்ல. அது தவறாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம், இல்லை அதை செய்கிறது அவ்வளவு தவறு இல்லைன்னு நம்ம நினைப்போம். அதனால தான் பல விஷயங்களை செஞ்சுருப்போம். இப்போ அப்படி செஞ்ச விஷயங்கள் தவறுன்னு நமக்கு தெரியுதுன்னா நம்ம பெட்டர் ஆகிட்டு இருக்கோம், சிறப்பான ஒரு மனிதனாக மாறிக்கிட்டு இருக்கோம் தான் அர்த்தம். அப்படி சிறப்பான மனிதனாக மாறினத்துக்காக என்னன்னா தண்டிச்சிக்க முடியாது. என்றைக்கோ ஒரு தவறு பண்ணேன், அன்றைக்கி அது தவறுன்னு தெரியாமல் பண்ணிட்டேன். இன்றைக்கி திரும்பி பார்க்குறப்ப அது தவறுன்னு தெரியுதுன்னா நான் வளர்ந்துருக்கேன்னு அர்த்தம். அதனால தான் அது தவறுன்னு தெரியுது. அப்படி தெரியறதுனால என்ன நானே தண்டிச்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் வளர்ந்ததுக்காக என்ன நான் தண்டிச்சுக்கிறேன்னு அர்த்தம். அப்போ எப்போவுமே உங்களை நீங்கள் மன்னிக்க கற்றுக்கோங்க. இன்றைக்கி நான் பண்ணது தப்புன்னு தெரியுதுன்னா அது ஒரு வரம். அதற்காக உங்களை நீங்கள் மன்னிச்சுக்கோங்க, என்றைக்குமே தண்டிச்சுக்காதீங்க. இவ்வளவு நேரம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 6 விஷயத்தை பார்த்தோம். அது எல்லாமே நமக்குள்ளே இருக்கிறதா இருந்துச்சு. ஆனால் எப்போவுமே வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா மட்டுமே இருக்கிறது கிடையாது. வெளியே இருக்கிற பல விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். அப்போ அடுத்து ஒரு முக்கியமான 6 விஷயங்களை பார்க்க போகிறோம். அது எல்லாமே வெளியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் வெற்றி, சக்ஸஸ். நம்ம எல்லாருக்குமே சக்ஸஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆனால் சக்ஸஸ்னால் என்ன? நம்ம எல்லாருக்கும் வேறு வேறு ஒரு டெஃபினேஷன்றது இருக்கும். ஒருத்தவருக்கு பணமாக இருக்கலாம், ஒருத்தவருக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம், ஒருத்தவருக்கு பதவியாக இருக்கலாம். இதில் எதுவுமே தப்பும் கிடையாது. இப்படித்தான் அது இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நான் எதை வெற்றின்னு சொன்னாலும், எதை நான் அடையணும்னு நினச்சாலும் அதை அடைகிறதுக்கு வேறு சில விஷயங்களை நான் தியாகம் பண்ணியே ஆகணும். அப்போ என்னோட சக்ஸஸை அடைகிறதுக்கு நான் எதெல்லாம் தியாகம் பண்ணணும் அப்படின்றத கவனிக்கணும். நம்ம எப்போவுமே என்ன கிடைக்கும் அப்படின்றத மட்டுமே பார்த்துட்டு இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிடுறோம். ஆனால் அதுக்கு எதெல்லாம் தியாகம் பண்ணணும், எதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத கவனிக்கிறது கிடையாது. அதனால தான் கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம கொடுத்த விஷயத்தை நினச்சி இது அவ்வளவு சிறப்பாக இல்லையே அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ எது வெற்றின்னு நம்ம நினைக்கிறோமோ, முடிவு பண்ணுறோமோ, அதுக்கு முன்னாடியே எதெல்லாம் நான் தியாகம் பண்ணணும்னு கேளுங்க. சில நேரம் உங்களோட நேரத்தை தியாகம் பண்ணலாம், குடும்பத்தை தியாகம் பண்ண வேண்டி வரலாம், ஆரோக்கியத்தை தியாகம் பண்ண வேண்டி வரலாம், இல்லை பதவியை, பணத்தை தியாகம் பண்ண வேண்டி வரலாம். அதை தியாகம் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அந்த கேள்வியை கேட்டுட்டு தயாராக இருந்தால் தான் அந்த வெற்றி பின்னாடி நீங்கள் ஓடவே செய்யணும். ஒருவேளை இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வெற்றியை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஓடி பார்த்ததுக்கப்புறம் தெரியும் இது அவ்வளவு நல்லா இல்லையே, உண்மையாகவே வாழ்க்கையில் நான் தோற்று தான் போயிட்டணும் அப்படின்ற உணர்வு வரும். அப்போ இங்கே சிம்பிளான சில விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் எது மிக உயரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்மள்கிட்ட இல்லாத விஷயந்தான் மிக உயரியது, மிக முக்கியமானது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல பெரிய தப்பு கிடையாது. அப்படி தான் நம்மளோட மூளை டிசைன் ஆகிருக்கு. ஆனால் பிரச்சனை என்னென்னா நம்ம எது முக்கியன்றதை உண்மையாக புரிஞ்சிக்காமல் நம்ம நம்புறது தான் முக்கியம்னு நினச்சி ஓடுறது. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது என்ன? பணம் முக்கியம்தான், ஆனால் அதுதான் இருக்கிறதுலே முக்கியம் கிடையாது. வெற்றியும் முக்கியம்தான், ஆனால் அதுதான் இருக்கிறதுலே முக்கியம் கிடையாது. இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப நிம்மதியாக நீங்கள் இருக்கீங்க, உங்களோட மனது ஒரு ஆர்டராக இருக்குது, அதில் பெரிய குழப்பங்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடிஞ்சுதுன்னா அதுதான் இருக்கிறதுலையே முக்கியமான விஷயம். ஏன்னா அது இல்லாதப்போ தான் அதோட முக்கியத்துவம் தெரியுன்றப்போ அது இல்லாத வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே நம்ம வெற்றியை நோக்கி ஓடுறப்போ ஒரு பெரிய தப்பு பண்ணிவிடுவோம். என்னென்னா அதுக்கு ஒரு லிமிட்டே செட் பண்ணாமல் இருக்கிறது. தொடர்ந்து அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்போம், அந்த கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே இருப்போம். இப்படி மாற்றிக்கிட்டே இருந்தால் ஒரு ட்ரெட்மில்லில் ஓடுற மாதிரி தான். அது உங்களை டயர்டாக்குமே தவிர எங்கேயும் கொண்டு போய் சேர்க்காது. இந்த தவிர என்றைக்குமே நீங்கள் பண்ணிடக்கூடாது. வெற்றின்றது ரொம்ப முக்கியம், ஆனால் எது எவ்வளவு அப்படின்றத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். எவ்வளவு கிடைச்சாலும் எடுத்துப்பேன்னு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவையை விட அதிகமாக அதை எடுத்துப்பீங்க. ஆனால் தேவையான பல விஷயத்தை நீங்கள் தியாகம் பண்ண வேண்டி வரும்.
இந்த வெற்றியை பற்றி பேசுகிறப்போ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் குறிக்கோள் இருக்கும், கோல் இருக்கும். அதை அடையணுன்னா ஒரு சிம்பிளான மந்திரத்தை நீங்கள் கற்றுக்கணும். அது என்னென்னா, உங்களோட ப்ராசஸில் எப்போவுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள் கட்டுப்பாட்டில் என்ன இருக்குது? அந்த வெற்றியை அடையிறதுக்கான செயலை செய்கிறதுல மட்டும்தான் உங்களோட கட்டுப்பாடுன்றது இருக்குது. அப்போ என்ன செயல் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றதுல மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த வெற்றி நமக்கு கிடைக்குதா கிடைக்கலையா, ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வெற்றியை நோக்கி நீங்கள் நகர்ந்து போவீங்க. ரிசல்ட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரம்பத்தில் பெருசாக வராது. அது வராதப்ப தோண்டு போவீங்க, நீங்கள் நடக்கவே மாட்டீங்க. அங்கே அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. வெற்றின்றது நமக்கு முன்னாடியே நம்ம கூட இருக்கிற நபர்களுக்கு கட்டாயம் கிடைக்க தான் போகுது. அப்போ அதை பார்த்து பொறாமப்படாமல் இருக்கிறது எப்படின்றதையும் கற்றுக்கணும். அதை எப்படி பாராட்டுறது, அடுத்தவனோட வெற்றிக்கு எப்படி உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்றதையும் கற்றுக்கணும். எப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களோட வெற்றிக்கு நீங்கள் உண்மையாக சந்தோஷப்படுறீங்களோ அது கட்டாயம் உங்களுக்கும் கிடைக்கும். அடுத்து வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப முக்கியமானது பணம். உங்களோட வெற்றி எதுவாக வேணால் இருக்கலாம், அது பணம் சார்ந்ததாக இல்லாமல் கூட போகலாம். ஆனால் அப்போவும் உங்களுக்கு பணம்ன்றது முக்கியம். பணத்தை நீங்கள் ஒரு வெற்றியாக கருதாட்டியும் பணம்ன்றது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் உங்களால் வாழ்க்கையை நடத்த முடியாது. அப்போ பணம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? பணத்தை பொதுவாக நம்ம பேராசை கூடயும் இல்லை ஒரு பதவி கூடயும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எனக்கு ஒரு பெரிய பதவி வந்தால் பணம் வந்துடும், இல்லை பேராசைப்படும் போது தான் பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம், இல்லை பணத்தை பார்த்து பேராசைப்படுறோம். ஆனால் உண்மையாக பணம் யார்கிட்ட போய் சேரும்னா, யாருக்கு ஒழுக்கம் இருக்கோ, யார்கிட்ட நிதானம் இருக்கோ அவங்கள்ட்ட தான் போய் சேரும். யாருக்கு காத்திருக்க தெரியுதோ, பொறுமையோடு இருக்க தெரியுதோ அவங்களுக்கு தான் பணம் வந்து சேரும். அப்போ பணம் வேணும்னா நீங்கள் டிசிப்ளினை வளர்த்துக்கணும், பொறுமையையும் நிதானத்தையும் வளர்த்துக்கிட்டாகணும். அதே நேரத்தில் இந்த பணம்ன்றது எப்போவுமே ஒரு குறிக்கோளாக இருக்க முடியவே முடியாது. பணம் மட்டுமே ஒரு எண்டாக இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த பணம்ன்றது எப்போவுமே ஒரு பை ப்ராடக்ட் தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூக்கு ஒரு பை ப்ராடக்டாக தான் பணம் வரும். அப்போ நீங்கள் என்ன வேல்யூவை கொடுக்க முடியும், எதை அடுத்தவங்களுக்கு உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் பார்க்கணும். நிறைய விஷயத்தை உங்களால் கொடுக்க முடிஞ்சதுன்னா, வேல்யூவை அதிகமாக கொடுக்க முடிஞ்சதுன்னா பெரிய பணம்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். பணத்துக்காக மட்டுமே ஒரு செயலை செஞ்சிங்கன்னா அது பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இந்த பணத்தை பற்றி பேசுகிறப்போ ரொம்ப ஒரு அழகான வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அதுதான் அடக்கம். ஒரு மாடஸ்ட் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாடஸ்ட் லைஃப்பை வாழ்கிறீங்க. பொதுவாக அப்படி ஒரு மாடஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப கம்மியான பணத்தில் வாழ்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது. உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதுவே போரும்னு நினச்சி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. கம்மியாக பணம் இருக்கா, அதுவே போரும்னு வாழுங்க. அதுக்காக நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. என் வாழ்க்கைக்கு இது போகிறோம், இதை வச்சே நான் சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்றது எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் பணத்தை பெருக்கிப்பேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே வரணும். இருக்கிறது எனக்கு பத்தாது, இருக்கிறது எனக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் அது எவ்வளவு பெருசானாலும் துன்பத்தை கொடுக்கும். இருக்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ பெருசானாலும் அந்த சந்தோஷத்தை கொடுக்க தான் போகுது. பணம் அப்படின்றது எப்போவுமே ஒரு நம்பர் கிடையாது, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது. அது ஒரு சைக்காலஜி, உங்களோட எமோஷன். அதை நீங்கள் லாஜிக்காலாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு நபர் நிறைய பணம் வேணும்னு நினைக்கிறாரா, அது அவரோட சைக்காலஜி. கம்மியாக இருந்தால் தான் கரெக்டுன்னு நினைக்கிறாரா, அது அவரோட சைக்காலஜி. நிறைய செலவு பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஒருத்தர் சேமிக்கணும்னு நினைக்கிறாரா, இது எல்லாமே சைக்காலஜி. அப்போ உங்களோட பணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா உங்களோட செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சுய விழிப்புணர்வு இல்லாமல் பணத்தை நீங்கள் கையாள முடியாது. நான் ஏன் பணத்தை இப்படி பார்க்குறேன், நான் ஏன் பணத்தை இப்படி செலவு பண்ணுறேன், நான் ஏன் இப்படி சேமிக்க பயப்படுறேன், நான் ஏன் இந்த இடத்துல முதலீடு பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வத்தை காட்டுறேன், இது எல்லாமே என்னோட சைக்காலஜி. என்னோட செல்ஃப் அவேர்னஸ் இல்லாமல் என்னால் என்னோட பணத்தை புரிஞ்சிக்க முடியாது. அதை புரிஞ்சிக்காமல் அதை நம்மளால் பெருக்கவும் முடியாது. அடுத்து நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்யக்கூடிய வேலை. நம்ம என்ன வேலை செய்கிறோம், அந்த வேலையில் எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு இமேஜ் ஞாபகத்துக்கு வருது? ஒருத்தர் ரொம்ப கடினமாக உழைக்கிறத நீங்கள் பார்க்கலாம், இல்லை ஒரு லேப்டாப்பில் உட்காந்து ஏதோ ஒரு டைப் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம், இல்லை ஏதோ ஒரு சமையல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட பார்க்கலாம். ஆனால் உண்மையாக வேலை செய்கிறதுனா அது மட்டும் கிடையாது. ஒரு நபர் படுத்து தூங்குறாருன்னா அதுவும் வேலை தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஓய்வுன்றது வேலை செய்கிறதுக்கு எதிரான சொல் அப்படின்றது கிடையாது. ஓய்வுன்றது வேலையை சிறப்பாக செய்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய இன்னொரு செயல் தான். எப்போ ஓய்வு எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களால் சிறப்பான வேலையை செய்ய முடியும். அப்போ வேலை அப்படின்னு வந்துருச்சுன்னா அதில் அங்கங்கே ஓய்வுன்றது கட்டாயம் தேவை. ஓய்வே இல்லாமல் ஒரு நபர் வேலை பார்க்குறாருன்னா அவர் கட்டாயம் நல்ல வேலையை செஞ்சு முடிப்பார் அப்படின்ற அர்த்தம் கிடையவே கிடையாது. கட்டாயம் நல்ல வேலையை அவர் செய்ய போகிறதே கிடையாது. அப்படி நீங்கள் செய்யக்கூடிய வேலை எப்படிப்பட்டதாக இருக்கணும்?
பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம மனதுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்துக்கு தேவையானதாக இருக்கணும். இந்த உலகத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக நான் செஞ்சேன்னா அது வேலை கிடையாது, விளையாட்டு. அதை செய்யக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லலை, ஆனால் அதை வேலை அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எப்போ ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு தேவைப்படுதோ அப்போ தான் அது வேலையாக மாறுது. அப்போ முதல் ப்ரெஃபரன்ஸ் எதுக்கு நீங்கள் கொடுக்கணும்னா, இந்த உலகத்துக்கு தேவையா அப்படின்னு பார்த்து தான் அந்த வேலையை செய்யணுமே தவிர எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு பார்க்கக்கூடாது. எனக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப பெரிய பெனிஃபிட் அது. ஒருவேளை எனக்கு பிடிக்கல ஆனால் உலகத்துக்கு தேவை, என்னால் அதை சிறப்பாக செய்ய முடியும்னா, பிடிக்கலனாலும் அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் அது வேலை. இதை தான் எப்போவுமே நமக்கு ஸ்டாய்சிசம் சொல்லித்தருது. வேலைன்றது நமக்கு பிடிக்கிற வரைக்கும் நல்லது. ஒருவேளை பிடிக்கல, தேவைப்படுதுன்னா செய்யணும், அதை பிடிக்கிற மாதிரி மாற்றிக்க கற்றுக்கணும். வேலை செய்கிறப்போ நமக்கு ஒரு மேனேஜர் தேவை, நம்மளை ஒரு சூப்பர்வைசர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு நம்பர் நம்மளை கவனிக்கணும் அப்படின்றது கிடையாது. சில சமயம் நம்ம செஞ்ச வேலையை அடுத்தவங்கள்ட்ட காட்டி அப்ரூவல் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. இந்த வேலை அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்மளை பார்க்கக்கூடிய ஒரே நபர் நம்மளாக தான் இருக்கணும், நம்மளை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரே நபர் நம்மளாக தான் இருக்கணும், நம்மளுக்காக கைத்தட்டக்கூடிய, நம்மளை அப்ரூவ் பண்ணக்கூடிய, நம்மளை ஆதரிக்கக்கூடிய நபரும் நம்மளாக தான் இருக்கணும், நம்மளோட ஃபேன் நம்மளாக தான் இருக்கணும். எப்போவுமே வேலைன்னு வந்துருச்சுன்னா அதை நமக்காக நம்ம செய்யணும், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு செய்யணும், அதை நாம் பார்ப்போமே அப்படின்னு நம்ம செய்யணும். எந்த வேலையை செஞ்சாலும் அதை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்ற மனநிலையில் செய்யும் போது தான் அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியும். வேலை அப்படின்னு வந்துருச்சுன்னா நிறையா செஞ்சால் தான் அது நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. வேலைகளில் சில சமயம் கம்மியாக செய்யும் போது தான் சிறப்பான வேலைகளை செய்ய முடியும். நான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வேன் அப்படின்னா எதுவுமே ஒழுங்காக அங்கே செஞ்சு முடிக்கப்படாது. சில சமயத்தில் கம்மியான வேலையை தேர்ந்தெடுத்து அதை சிறப்பாக செய்கிறது தான் முக்கியம். நிறைய செய்கிறத விட கம்மியான விஷயத்தை சிறப்பாக செய்கிறது முக்கியம். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. எந்த வேலையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது ரொம்ப முக்கியம். பாதியிலே விடாமல் அதை செஞ்சு முடித்தோம் அப்படின்னா நம்ம மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், நம்ம ஒரு கமிட்டடான ஆள் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வரும். அடுத்தவங்களுக்காக அந்த வேலையை செஞ்சு முடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம மீது நம்பிக்கைன்றது வரும். வேலை அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறது முக்கியம் கிடையாது, முடிக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்கள். அப்போ மனிதர்களை எப்படி கையாளுறது அப்படின்றது நமக்கு கட்டாயம் தெரியணும். இதற்கான சில பாடத்தையும் ஸ்டாய்சிசம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த ஆத்தர் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ் இருக்குது. உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் நீங்கள் சொல்லணும்னு நினைக்காம இருந்தாலே மனிதர்களை கையாளுறது ரொம்ப சுலபமாயிடும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எப்போவுமே மனிதர்களை கையாளுறதுல எந்த விஷயத்தில் சறுக்குவோம்னா இந்த சோஷியல் ப்ரெஷரில் தான். கூட இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த சமூகம் என்ன நினைக்கும், நம்ம கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்ட ஒப்பீனியன் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால தவறான முடிவுகளை நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை சில செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒப்பீனியனை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலான்னா, இந்த மாதிரி ஒப்பீனியனை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலான்னா, உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தை பற்றியும் நீங்கள் பேசாமல் இருக்கிறதே ஒரு பெஸ்ட் அட்வைஸ். உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கா, அதை நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எப்போ நான் இதை செய்ய போகிறேன்னு சொல்கிறீங்களோ அப்போ தான் அதை செய்யாதப்ப யாரோ ஒரு நபர் ஒரு ஒப்பீனியனை கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு நல்ல ரீசனுக்காகவே உங்கள் பிளானில் இருந்து விலகி போகலாம், உங்கள் பிளானில் நீங்கள் ஒரு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்திருக்கலாம். ஆனால் அதை பார்க்கக்கூடிய நபர் நீங்கள் தோற்று போனதாக சொல்வார். அவர் அப்படி சொல்கிறாரோ இல்லையோ, அப்படி சொல்லிடுவார்னு நினச்சி நீங்கள் பிளான்லேருந்து கொஞ்சம் விலகி போகிறத தவிர்த்துக்கிட்டே இருப்பீங்க. எப்போவுமே உங்கள் லைஃப்பில் என்ன வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். கூட இருக்கிற மனிதர்களில் சில பேர் கண்டிப்பாக நெகட்டிவான விஷயத்தை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தவறு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே உடனடியாக என்ன செய்ய போகிறீங்க, அவரை போய் நீங்கள் திருத்தணும் அப்படின்னு நினைக்கலாம், அவரை மாற்றணும்னு நினைக்கலாம். ஆனால் அது எதையும் உங்களால் செய்ய முடியாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம யாரும் அவ்வளோ பெரிய நபர் கிடையாது. ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா, அவர் அப்படி செஞ்சார்ல, அது எனக்கு இப்படிப்பட்ட காயத்தை ஏற்படுத்துச்சு, இல்லை இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை கொடுத்துச்சு, அப்போ அதே செயலை நான் வேறு யாருக்கும் செய்ய மாட்டேன், நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் நீங்கள் செஞ்சாகணும். அப்போ அடுத்தவங்க செய்யக்கூடிய தவறுலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு எப்படி நீங்கள் இருக்கக்கூடாதுன்ற முடிவு எடுக்கிறது மட்டும்தான் உங்களால் செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம். நீங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்களை கையாளணும்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை செஞ்சால் போகிறோம். எப்போவுமே உங்களோட நண்பர்களை அவங்க நமக்கு என்ன செய்வாங்க, அவங்களால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காம அவங்கள உண்மையாக மதித்தாலோ இல்லை அவங்கள்ட்ட ஒரு நேர்மையான உறவை உங்களால் கொடுக்க முடிஞ்சாலோ அப்போ மட்டும் அந்த உறவை ஃபார்ம் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குன்றதுக்காக ஒரு உறவை உருவாக்குனீங்கன்னா அங்கே பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் கூட இருக்கக்கூடிய மனிதர்களோட வெற்றியை பார்த்து பொறாமப்படாமல் இருக்க முடிஞ்சதுன்னா அந்த நபரை மட்டும் உங்களோட உறவில் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நபரை பார்த்து நீங்கள் பொறாமப்படுறீங்கன்னா
அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் அந்த நபரோட ஒரு உறவுக்குள்ளே போகாதீங்க. ஒரு நபரை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே அவர் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த உறவு நல்லா இருக்க போகிறது இல்லை. யாரோட வெற்றிக்கு உங்களால் சந்தோஷப்பட முடியுதோ அவங்க கூட இருங்க. யாரோட வெற்றிக்கும் உங்களால் சந்தோஷப்பட முடியல அப்படின்னா பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குது, அதை தான் நீங்கள் சரி செஞ்சாகணும். இது நமக்கு ரிவர்ஸ்லேயும் பொருந்தும். நம்மளோட சந்தோஷத்தை யாரால் ஏற்றுக்க முடியுமோ அவங்க கூடயும் நம்ம இருக்கணும். நம்மளோட சந்தோஷத்தை ஒரு நபர்கிட்ட சொல்லி அவரால் அதை ஏற்றுக்க முடியலன்னா அவரும் நம்மளோட சர்க்கிளில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. கடைசியாக நமக்கு வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் கடினமான அனுபவங்கள். இந்த கடினமான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இருந்தீங்கன்னா அங்கே தான் நீங்கள் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். செனேக்கா இதை தான் சொல்லுவார். எனக்கு யார் வாழ்க்கையில் கடினமான அனுபவங்களே ஏற்படலையோ அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா அவங்க யாருன்றதை அவங்க புரிஞ்சிக்காமலே வாழ்க்கையை முடிச்சுட்டாங்களே அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் யாருன்றதை புரிஞ்சுக்கணுன்னா அவங்க வாழ்க்கையில் சில கடினமான விஷயங்கள் தேவை. ஒரு மாலுமி எவ்வளவு சிறப்பான நபர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா சில சமயம் புயல் அடித்து தான் ஆகணும். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கடினமான சூழல்களை ஒரு கடின சூழல் அப்படின்னு பார்க்காதீங்க, அதை ஒரு வாய்ப்பாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளும் தடங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடையோ தடங்களோ கிடையாது. அதுதான் உங்களோட பாதை, அதுதான் உங்களை முன்னேற்ற போகுது. இதை பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்கே ஸ்டாய்சிசம் வந்தாலும் இந்த விஷயத்தை அது சொல்லாமல் விட போகிறதே கிடையாது. கடினமான சூழல்கள் வரப்போ அது அப்படியே வரட்டும் அப்படின்னு ஆதரித்து ஏற்றுக்கோங்க. அதை நீங்கள் வரவேற்று ஏற்றுக்கோங்க. அதை அப்படியே நேசிக்க கற்றுக்கோங்க. ஏன்னா கடினமான சூழல்னு ஒன்று கிடையாது, வெற்றின்னு ஒன்று கிடையாது, தோல்வின்னு ஒன்று கிடையாது. இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் தோற்றுட்டோம்னு நினைப்போம். ஆனால் அங்கே தோற்றதுனால தான் வேறு விதமான வெற்றின்றது கிடைக்கும். அந்த வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் நம்ம நினைப்போம் நல்ல வேளை அன்றைக்கி நம்ம தோற்று போனோம் அப்படின்னு, நல்ல வேளை அன்றைக்கி அது அப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படிப்பட்ட சூழல் திரும்பவும் தோல்வியாக மாறலாம். ஒரு வெற்றி கிடச்சிருச்சுன்னு சந்தோஷமாக இருப்போம், ஆனால் அதுவே ஒரு பிரச்சனையாக போயும் முடியலாம். அப்போ உண்மையாகவே இங்கே வெற்றி தோல்வின்னு ரெண்டு விஷயம் கிடையாது. இது ரெண்டும் ஒன்று தான், மாறி மாறி நமக்கு தெரிய தான் செய்யும். அப்போ இந்த வெற்றி தோல்வி அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு அலட்சியத்தை காட்ட பாருங்கள். மார்க்கஸ் எர்லியஸ் சொல்லுவார், ஒரு கல்லை மேலே தூக்கி போட்டிங்கன்னா மேலே போகுதுன்னு சந்தோஷப்பட போகிறதும் கிடையாது, திரும்ப கட்டாயம் கீழே வரோமேன்னு அது வருத்தப்பட போகிறதும் கிடையாது. அதே மாதிரி உங்களோட வெற்றி தோல்வியை அலட்சியப்படுத்த கற்றுக்கோங்க. இந்த விஷயந்தான் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எது முதல்ல வருதோ அது அப்படியே வரட்டும்னு ஏற்றுக்கோங்க. காலப்போக்கில் அது மாறதான் செய்யும். அது நல்லதுன்னு உங்களுக்கு தோணினாலும் கெட்டதுன்னு தோணினாலும் தொடர்ந்து மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. இந்த 11 விஷயங்கள் தான் இந்த புத்தகத்திலேருந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளான குயிக்கான அட்வைஸாக இருந்திருக்கும். ஏன்னா சின்ன சின்ன கட்டுரை ஒரு 70 இருந்துச்சு. அந்த 70லேருந்தும் நான் கற்றுக்கிட்ட பாடத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ ஷார்ட்டாக இருக்குமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.